பாட்டிய கொன்னது தெரியாம தாத்தா அந்த ரூமுக்கு போகும்போது பாட்டி கழுத்துல இறுக்கமா துணி இருக்கிறத பாக்குறாரு. மருமக ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்க காண்டம் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. தான் பையனுக்கு கால் பண்ணி என்ன ஆனாலும் சரி நாளைக்கு காலையில இங்க வாடான்னு கூப்பிடுறாரு. இந்த வீட்டை விட்டு வெளியே போக வெளியில இருந்து ஆளு வேணும்னு சொல்றா. கள்ளக்காதலன் தன்னோட நண்பனை கூப்பிடுறான். அவன் உள்ள வர முடியாம பாக்குறப்போ மாமரத்து மேல ஏறி வென்டிலேஷன் வழியா வரலான்னு ஐடியா கொடுக்கறா. உள்ள வந்தவன் 2 பேரும் அடிபட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த தாத்தா தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தாவை அடிக்க ஓடுறான். ஓடுற வழியிலேயே வலிக்கு விழுந்து அவனோட கால் கத்தியில போய் மாட்டிக்குது. தாத்தா அவன் தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. ஒரு வழியா நம்ம கள்ளக்காதலன் இந்த தாத்தாவை தேடி போகும்போது ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. இவன் கதவை திறக்கும் போது மேல இருந்த சிலிண்டர் அவன் தலையிலே நச்சுன்னு விழுந்து அவன் அந்த இடத்திலே இறந்து போறான். ஒரு வழியா தாத்தா வெளியே வரும்போது மருமக மறுபடியும் தாத்தாவை பிடிக்க ட்ரை பண்றா. ஒரு வழியா அவளையும் தள்ளி விட்டுட்டு இப்ப வாசலை திறந்து வெளியே வரும்போது போலீஸும் ஆம்புலன்ஸும் ஒரே நேரத்துல வருது. தான் பையன் வந்து பார்க்கும்போது நம்ம அம்மாவை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள வந்த பையன் தன்னோட அம்மாவை உருக்கமா பாக்குறான்.